ஸோ என்கிட்ட அதிகமா டிஎம் வரதே 5000 வச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ எஸ் தாராளமா பண்ணலாம் வித் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட. ஸோ நம்மால ₹5000க்கு $50 வந்துட்டு பார்த்தா பர்ச்சேஸ் பண்ண முடியும். $50க்கு 2% வரையும் வந்துட்டு பார்த்தா நம்ம தாராளமா ரிஸ்க் வைக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, இப்ப நார்மலா கோல்டுல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்துட்டு பார்த்தா நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ 1000 பாயிண்ட்ஸ்க்கு 0.01 லாட் சைஸ்ல எடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா $10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ல வரும். பட் நம்ம வந்துட்டு பார்த்தா $50க்கு எடுக்க போற ரிஸ்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2% ரிஸ்க்குக்கு $2 தான். ஸோ அப்ப கோல்டுல வந்துட்டு பார்த்தா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. ஸ்கிப் தான் பண்ணணும். பட் கரன்சி பேர்ல வந்துட்டு பார்த்தா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அதில வந்துட்டு பார்த்தா நம்ம பாயிண்ட்ஸ் கணக்குல தான் வந்துட்டு பார்த்தா ஸ்டாப் லாஸே வைக்க போறோம். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தா நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 0.01ல போடும்போது உங்களுக்கு $2 வந்துட்டு பார்த்தா லாஸ் வரும். பட் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 4% வந்துட்டு பார்த்தா ரிஸ்க்கும் வர மாரி இருக்கும். ஸோ இதுக்கு வேற வழியே இல்லையானா இருக்கு. அத நம்ம ஈஸியா வந்துட்டு பார்த்தா 2% ரிஸ்க்கும் கொண்டு வரலாம். ஸோ அத எப்படி பண்ணலான்னு பார்ட் 2ல வந்துட்டு பார்த்தா சொல்றேன். பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.